இன்னைக்கான ப்ரொமோவோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கனாலே தெரியும். மல்லிக்கு இது தேவதான் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். என ரசிகர்களுமே தொடர்ந்து அதத்தான் சொல்லிட்டு வராங்க. விஜயோட பேச்ச முதல்லே மல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் வருமா? கேர்லெஸ்ஸா மல்லி இருந்ததால தான் இப்படி ஒரு விளைவு அப்படிங்கிற மாரியும், தேவையில்லாம இந்த கடத்தல் கதைய அதிகம் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாரியும் ஒரு தரப்பு ரசிகர்களுமே அவங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்திட்டு வராங்க. இப்ப விஜய் கோர்ட்டுக்கு போன வேலை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால மயில் ரிலாக்ஸா மொபைல பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நியூஸ கேட்கவுமே வெண்பா கடத்தப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே விஜய கூப்பிட்டு சொல்றாங்க, "மாமா நம்மளோட வெண்பாவ தான் கடத்தியிருக்கிறாங்க." அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே, விஜய் பயங்கரமா அதிர்ச்சியாகி வீட்டுக்கு வராங்க. மல்லிகிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "நான் நம்மளோட வெண்பாவ தொலைச்சுட்டேன், நம்மளோட குழந்தைய தொலைச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கால்லயே விழுந்துடுறாங்க. மல்லிய பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. விஜயால எப்படி மன்னிக்க முடியும்? ஏன்னா ஆல்ரெடி அவங்க வார்ன் பண்ணிட்டு தான் போனாங்க. இந்த தீபிகா ரொம்ப ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க. அவங்கள நம்ம பகைச்சிக்க வேண்டாம். நம்ம வெண்பா அடுத்த வருஷம் கூட விளையாடட்டும் அப்படிங்கிற மாரி எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா வெண்பா, மல்லி 2 பேருமே கேட்காதோட விளைவு, இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதால விஜயால அவங்களோட கோபத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் எப்படி உன்ன மன்னிப்பேன்? என்னோட வாழ்க்கைய நீ தொலைச்சுட்டு வந்து நிக்கிறியே அப்படிங்கிற மாரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த ரொம்பவே கோவமா சொல்றாங்க. இந்த வார்த்தை ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா நிச்சயமா விஜய் மல்லி மேல கோபத்த படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமாவே மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தான் போறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப வெண்பாவ கடத்திர்றாங்க அப்படிங்கிறதால, வெண்பாவ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கை மாத்தி கூட்டிட்டு போறாங்க. வெண்பாவ பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வெண்பாவ எப்படி மீட்க போறாங்க? ஏன்னா அந்த ரவுடியோட மொபைல் நம்பர் தான் இப்ப இருக்கிற துருப்புச்சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மொபைல ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கூடிய சீக்கிரம் நம்ம வெண்பாவ மீட்டு கொண்டு வந்துருவாங்க. நம்ம விஜய் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மல்லி, தீபன் 2 பேரும் சேர்ந்து வெண்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டோரி நிச்சயமா நல்லா தான் இருக்கும். ஆனா அதையெல்லாம் தவற விட்டுட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.